ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ டெக். நான் உங்கள் பாரதி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பென்ட்ரைவ் அல்லது ஒரு மெமரி கார்டோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படிங்கன்னா பண்ண முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறது, ஸோ அதில் இருக்க ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத நான் வரிசையாக சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட நியூ டெக் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ நான் ஒரு பென்ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் என்னோடய லேப்டாப்பில். பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ஒரு 4GB பென்ட்ரைவ். அதோட நேம் மை டாட்டா அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குது. இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும். அந்த சாஃப்ட்வேர் நேம் வந்து ஸ்டார்ட் டூல் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டேட்டா டூல் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான். ஸோ இதோட ப்ரொசீஜர்லாம் இப்படி தான், இதில் ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ இதோட வெப்சைட்டோட லிங்க்கை நான் என்னோடய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. அதுக்கு என்ன அப்படின்னா, இதில் 3 டவுன்லோட் லிங்க் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இந்த 3வது இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் ஒர்க் ஆகும். மேலே இருக்க 2 கிளிக் பண்ண வேணாம். ஸோ தேர்ட் இருக்க டவுன்லோட் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்படி தான் அதோட பேஜ் வரும். ஸோ இதில் இருக்க இந்த டவுன்லோட் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேப்சா கோடு வரும் 79K. ஸோ இதில் இருக்க கோடை என்டர் பண்ணி நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தா தெரியும் டேட்டா டூல் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை நான் என்னோடய ஸ்டோரேஜில் காமிக்கிறேன். ஸோ டவுன்லோடில் போய் டவுன்லோட் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் டேட்டா டூல் அப்படின்னு சொல்லி. இதை நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் விண்ட்ரைவை பயன்படுத்தி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் அது ஒரு ஃபோல்டர் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா அதோட டேட்டா டூல் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த பென்ட்ரைவோட மெமரி கார்டை இன்க்ரீஸ் பண்ணணுமோ அதை இன்ஸ்டால் பண்ணிடுவோம் லேப்டாப்பில். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இதை சாஃப்ட்வேரை அட்மினிஸ்ட்ரேஷனில் நீங்கள் ரன் பண்ணணும். நீங்கள் வந்து நார்மலாக ரன் பண்ணிங்க அப்படின்னா இது ஒர்க் ஆகாது. அட்மினிஸ்ட்ரேஷனில் ரன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி தேர்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு கமாண்ட் வரும், அதில் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ எங்களோட மாறுறதுக்கு காமிக்கிறதுக்காக நான் இங்கே அப்படியே இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சூஸ் யுவர் டேட்டா டூ கம்ப்ரெஷன் இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மெமரி கார்டு பென்ட்ரைவ் என்ன நேமில் இருக்குதுன்னு செக் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா மை டேட்டா ஸோ டிங்கிற ஒரு இதில் இருக்குது. ஸோ அந்த டிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து 4GB. ஸோ வந்து நம்ம 8GB தான் கன்வெர்ட் பண்ணுவோம். இதே 8GB இருந்தால் நம்ம 16GB கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு வருஷம் கன்ஃபர்மேஷன் பண்ணிங்க. ஜிபி பைட்ஸ்னால் 4 தான் இருக்கா அப்படி. ஏன்னா தேவையில்லாம் வேறு எதுவும் நீங்கள் வந்து டெலிட் பண்ணிட கூடாது. செக் பண்ணதுக்கப்புறம் 8GB அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ரெஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா 3.72GB இருக்குது. இது 4GB தான். ஸோ நான் ப்ராப்பர்ட்டிஸில் கூட போய் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 3.72. ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு பண்ணுறேன். 8GB ஓகே. ஸோ இதில் 8GB வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்ரெஸ் நவுன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரெஸிங் ஆகும் க்ரீன் கலர்லேயே. ஸோ இது 100% ஆனோன்னா ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் வார்னிங் ஒன்று கொடுக்கும். வெயிட் ஃபார் ஃபினிஷ், நாட் க்ளோஸ் தி அப்ளிகேஷன், தி ஸ்கேன் கேஷஸ் டேமேஜ் ஒரு டிவைஸ். ஒரு நீங்கள் வந்து நடுவில் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பென்ட்ரைவ் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். ஸோ ஆகாது, இருந்தாலும் ஒரு வார்னிங் அது கொடுக்கும். ஸோ கம்ப்ரெஸ் ஆகிட்டு இருக்குது. இது 100% ஆன உடனே இப்போ இங்கே செக் பண்ணுங்கள். நீங்கள் பக்கத்துலேயே நான் அங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கம்ப்ரெஸ் ஆகிட்டு இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், கம்ப்ரெஸ் ஆகிரும். ஜஸ்ட் ஒரு 50 செகண்ட்ஸ் ஒரு 40 செகண்ட்ஸில் வந்து முடிஞ்சிடும். நீங்கள் இதில் மெமரி கார்டு கூட பயன்படுத்தலாம். எந்த மெமரி கார்டாக இருந்தாலும் பரவாயில்ல. சாம்சங், சாண்டிஸ்க், ஐஃபோன், வர்ச்சூஸ், நீங்கள் என்ன மெமரி கார்டு வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஹேஸ் பீன் கம்ப்ரெஸ்டு வித் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி நீங்கள் சைட்லேயே பார்த்துருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக மாறி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 7.44 GB. முதலுக்கு 3.72 GB இருந்தது. இப்போ 7.44
ஜிபி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 8 ஜிபியாக மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் ஒரு பென்ட்ரைவ் மெமரி கார்டோட ஸ்டோரேஜ் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் தான் நான் இதில் இருக்க ப்ராப்ளத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் ஒரு பென்ட்ரைவ் ஒரு மெமரி கார்டோட ஸ்டோரேஜஸோட ஸ்பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லி. எல்லாமே வந்து ஃபேக்கு தான். ஒன்லி இது பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்டு மூலியமா இதோட நம்மளுக்கு ஒரு ஒன்லி டிஸ்பிளே தான் ஷோ பண்ணும். இது 4 ஜிபியாக இருந்தது 8 ஜிபி அப்படின்னு சொல்லி தான் ஷோ பண்ணும். ஏன் அப்படின்னா, ஒன்று ஜஸ்ட் அந்த 3 ஜிபி இருந்தில்ல, அந்த இடத்துல எரேஸ் பண்ணிட்டு 8 ஜிபியாக இருக்கிற மாதிரி காமிக்கும். ஆனால் நீங்கள் எந்த ஒரு ஃபைல் சைஸை வந்து இது 4 ஜிபி தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஸோ இதை நீங்கள் வந்து 4 ஜிபி அளவுக்குள்ள ஒரு ஸ்டோரேஜை மட்டும் ஒரு ஃபைலை மட்டும் தான் காப்பி பண்ண முடியும். இது 8 ஜிபியாக ஒர்க் ஆகாது. ஒன்லி இது காமிக்கிறது வேணால் 8 ஜிபியாக இருக்கலாம். ஒன்லி பார்த்தீங்கன்னா 4 ஜிபி அளவுக்கு தான் ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மூவி வந்து 5 ஜிபி இருக்குது, இது 8 ஜிபியாக மாற்றிட்டோமே, அப்போ 5 ஜிபியை வந்து நம்ம காப்பி பண்ணலாமே அப்படின்னு காப்பி பண்ணிங்கன்னா காப்பி ஆகாது. ஸோ நான் அதையும் உங்களுக்கு காமிச்சிட்றேன். 5 ஜிபியில் ஏதாவது ஒரு ஃபைல் என்கிட்ட இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். ஓகே, 5 ஜிபிக்கு மேலே என்னோடய லேப்டாப்பில் எந்த ஒரு ஃபைலும் இல்லை. அதனால் உங்களுக்கு காப்பி பண்ணி காமிக்க முடியல. ஸோ நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு. எல்லாமே ஃபேக்கு தான். வேணால் இதை வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஒரு ஃபன்னியாக ஏமாத்துறதுக்காக பண்ணலாம். மித்தபடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. ஸோ வீடியோ பார்த்து உங்கள் பென்ட்ரைவ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களை ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஓகே, பென்ட்ரைவ் மெமரியை இப்போ இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. எப்படி நார்மல் ஸ்டோரேஜுக்கு கொண்டு வரது அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இதை ஃபார்மட் பண்ணால் போதும். ரீஸ்டோர் டிவைஸ் டிஃபால்ட்டை கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. ஃபார்மட் ஆயிடுச்சு. ஃபார்மட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் இது 3.72 ஜிபி வந்துருச்சு. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ஃபன்னியாக ஏமாத்துறதுக்கு வேணால் இதை ட்ரை பண்ணலாம். மித்தபடி பார்த்திங்க அப்படின்னா இது 7-8 ஜிபியெல்லாம் வந்து மாற்றினாலும் அது ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் நீங்கள் 4 ஜிபி அளவுக்குண்டான ஃபைலை மட்டும் தான் அதில் காப்பி பண்ண முடியும். மற்றபடி ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவிலேருந்து ஒரு உண்மையை தெரிஞ்சிருப்பீங்க, பென்ட்ரைவ் சைஸ் அல்லது எஸ்டி கார்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி. பட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ஸ் கேளுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.